ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. விவசாயிகள் தற்கொலை, இயற்கை வெர்சஸ் அரசுகள் என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கிறோம். மீண்டும் விவசாயிகளுடைய தற்கொலைகளும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளும் பிரதான முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதற்கான காரணம் உச்சநீதிமன்றத்தில் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள். ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்கிறது தமிழக அரசு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலைகள் சார்ந்து தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை மாநில அரசாங்கம் எடுத்தாக வேண்டும், இந்த விவசாயிகள் தற்கொலையை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று இதை நாங்கள் ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சாக எதிர்பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் இது ஒரு எதிர்ப்பு வழக்காக கருதப்படாமல் இது அடுத்த கட்டமாக எப்படி விவசாயிகளை முன்னேற்றுவது என்பதற்கான விஷயங்களை நாம இந்த வழக்கின் மூலமாக ஆராயலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. ஆதார விலை என்ன, ஒவ்வொரு விளைபொருளுக்குமான ஆதார விலை என்ன என்பது குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளிடம் ஏற்படுத்த வேண்டும். விளைபொருட்களை கொள்முதல் செய்வதில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ப்ராசஸை கடைபிடிக்க வேண்டும். அது குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளிடம் ஏற்படுத்த வேண்டும். விவசாயம் என்பதை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய வகையில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தையும் கூட மற்றொரு வழக்கில் விவசாயிகள் தற்கொலைகள் சார்ந்து தொடரப்படக்கூடிய வழக்கில் மத்திய அரசாங்கத்தையும் இணைத்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து மாநில அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருபுறம் சொல்ல, அந்த குறைந்தபட்ச ஆதார விலையே பத்துமா என்ற கேள்வி மற்றொரு புறம் எழ, அதை மத்திய அரசாங்கம் மாற்றி அமைக்குமா என்ற கேள்விகளையும் கூட உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை நாம் ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவது எப்படி, நாம் நீர் மேலாண்மையை சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா, மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை விவசாயத்தின் மூலமாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா, கோல்ட் ஸ்டோரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குளிர்பதன கிடங்குகள் நம்மளுடைய விவசாயிகளுக்கு போதுமான அளவில் கிடைக்கிறதா, அந்த குளிர்பதன கிடங்குகள் கிடைத்தால் தங்களுடைய விளைபொருட்களை இன்னும் பல காலத்திற்கு அவர்களால் சேமித்து வைக்க முடியும், அதற்கான விலையை அவர்கள் நிர்ணயிக்க முடியும். இது போன்ற நிலைகள் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பல்வேறு விஷயங்களை நாம் சேர்த்து இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறதா என்ற பல கேள்விகளையும் கூட நீதிமன்றமும் எழுப்பி இருக்கிறது. நாமும் எழுப்புவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விவசாயிகள் தற்கொலை, இயற்கை வெர்சஸ் அரசுகள் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள், அதே போல சாமானிய பிரதிநிதியாக திரு பாஸ்கரன் அவர்கள், நீர் வேளாண்மை மற்றும் விவசாயத்துறை சார்ந்த வல்லுநர் திரு சிவ சுப்பிரமணியம் அவர்கள், அதே போல அதிமுகவின் திரு கலைராஜன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த திரு தெய்வசிகாமணி அவர்களும் தற்போது நம்மிடையே இணைகிறார். ஐவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் பிரதானமா இந்த வழக்குல ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதே தமிழக விவசாயிகளுடைய தற்கொலை சார்ந்த வழக்கு. அதுல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது தமிழக அரசாங்கம் இதுல மத்திய அரசாங்கத்தை சொல்லியோ இல்ல மற்ற விஷயங்களை சொல்லியோ தன்னை விலக்கிக்க முடியாது. தமிழக அரசாங்கத்திற்கு முக்கிய பொறுப்புகள் இருக்கிறது. இதுல எவ்வளவு விவசாயிகள் தற்கொலை, எத்தனை பேர் எப்படி செத்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நாங்க போக விரும்பல. ஆனா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைத்தாக வேண்டும். அவர்களுக்கான மற்ற பல விஷயங்களையும் கூட தமிழக அரசு ஆராயணும். ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். அதற்கான நிலை இருக்கிறது அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இருந்து விவசாய பொருட்களை கொள்முதல் செய்யறதுல இருந்து பல்வேறு விஷயங்களை தொட்டு உச்சநீதிமன்றம் தமிழக அரசுடைய கருத்தை கேட்குது. அப்போ விவசாயிகளுக்கு நிவாரணம், 3 லட்சம் நிவாரண உதவி, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி மாநில அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ விவசாயிகள் ஃபஸ்ட்டு நாங்கள் இறந்தது எங்கள் கணக்குப்படி 17 பேர். அப்புறம் ஆட்சியாளர் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது 30 + 52 மொத்தம் 82 சொல்லியிருக்கீங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து 82. 30 ஆமாம், 30 தற்கொலை, 52 மரணம். அதுதான் கரெக்ட். கடைசியாக சொன்ன உயிர் இழப்புன்னு வச்சுங்களேன். மரணம், தற்கொலை மற்றும் உயிரிழப்பு மொத்தம் 82 பேர் சொல்லியிருக்கோம் நாங்கள். அவங்களுக்கு கொடுத்துருக்க பணம் 2,46,00,000 இழப்பீடு கொடுத்துருக்கிறது. இப்போ எடுத்திருக்க கணக்குப்படி, இன்றைக்கி எடுத்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 பேர் வந்திருக்கிறாங்க. லிஸ்ட்டு வந்திருக்குது. அது இல்லாமல் 25 பேர் போலியாக செத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆட்சியாளர்கள் கணக்கெடுத்து பார்த்ததில் கொடுத்த லிஸ்ட்டில் 25 பேர் இப்போ தற்கொலை விவசாயத்தினால தற்கொலை பண்ணலை, அவங்க சாதாரணமாக வேறு மாதிரி இறந்துருக்குறாங்கன்னு சொல்லி ஆட்சியாளர்கள் கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. இப்போ இன்னொரு 13 பேர் நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி இன்னும் நிலவரத்துக்கு நான் சொல்கிறேன். ஆக அரசாங்கம் உண்மையிலேயே எப்படி இறந்தார்கள் என்பது நீங்கள் இப்போ காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டேட்டிவ் கிரவுண்டில் இப்போ இது பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, சில பையன்கள்லாம் 58 வயசானோடனே அப்பாவை கொண்டு போடுறாங்க. ஒரு சில சம்பவங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில சம்பவங்கள். அதனால என்ன ஆகி போச்சுன்னா
அந்த சிஸ்டத்தை மாத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? எத்தனை விவசாயிகள் இருந்தாங்க, என்ன காரணத்துக்கு இருந்தாங்க, இதுக்கெல்லாம் நாங்க போகலங்க. இந்த விவசாயிகளுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அடுத்த கட்டமா என்ன பண்ண போகுது அரசாங்கம்? இத வந்து ஒரு எதிர் வழக்காக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இந்த வழக்கில் இணைந்து வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்னு கேக்குது உச்சநீதிமன்றம். எங்களுடைய கருத்தை சொல்றேன். அது மாதிரி வெவ்வேறு காரணங்களுக்காக இறந்ததெல்லாம் வந்து நம்ம விவசாயிகள் தற்கொலைங்கிற கணக்குல கொண்டு வரக்கூடாதுக்காக இல்ல அதுதான் சொல்றேன். உச்சநீதிமன்றம் என்ன உடனே இது அரசுக்கு எதிரான வழக்கு, இதுல நம்ம வந்து எதிரான கருத்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமும் அதான் சொல்லுது. நம்ம இணைஞ்சு ஒரு கொள்கையை உருவாக்குவோம்னு சொல்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுப்போம்னு சொல்லுது. ஆமா, இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப குடிமராமத்துன்னு சொல்லி ஏரிகள், இந்த குளங்கள் இதையெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பயனடைகிறதில்ல. இதுவரையிலும் தூர்வாராமல் இருந்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இப்போ அது வந்து 10ஆவதுன்னு சொல்லி இன்றைக்கி 300 கோடி திருப்பி ஃபைனான்ஸில் கிளியரன்ஸ் வாங்கியாச்சு. எக்ஸ்ட்ரா 400 கோடி மொத்தமாக அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாமல் உலக வங்கி இதுக்கு இருக்குன்னு சொல்லி மத்திய அரசுக்கு மதிப்பீடு அனுப்பியிருக்காங்க. மேட்டூர், பெருஞ்சாணி, இந்த பாபநாசம் இந்த மாதிரி அணைகளையெல்லாம், வைகை இந்த மாதிரி அணைகள்லாம் தூர்வாடுறது, அதெல்லாம் தூர்வாடுறதே கிடையாதான். இப்போ 90 அடி சொன்னால் 25 அடி சேர்ந்து வர்றதே கிடையாதான்னா யார் செஞ்சிருக்கோம்? இல்லை சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 25 அடி வந்து என்னென்னா வெறும் இதுதான் இருக்குமா, அதாவது என்ன சொல்கிறது, களிமண் மண்ணாக தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்குமா. அதை வந்து முதலாக இப்போ வந்து ஏன்னா அதுக்கான வத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லாமல் உங்களுக்கு தண்ணி வத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தான் வாய்ப்பு வந்திருக்குது. உங்களுக்கு கடுமையான பஞ்சம் வறட்சிங்கிறது 146 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் வந்திருக்குது. இந்த வறண்டு போயிருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்தி நீங்க அதை தூர்வார பணிகள் செய்ய போறோம். ஆமா, என்னோட கேள்வி, இந்த 82 விவசாய குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரோட நிவாரண நிதியில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிவாரண நிதி அப்படிங்கறத தாண்டி இந்த குடும்பங்களுக்கு வேற என்ன நம்ம அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுக்க போறோம்? அவர்களோட அடுத்த கட்டமா அவர்களோட விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு அந்த குடும்பங்களுக்கு நம்ம வந்து கூடுதல் கடன் வழங்க போறோமா? அவர்களுக்கு வேலை வழங்க போறோமா? அவர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான கடன் வழங்க போறோமா? அவர்கள் அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகளோட வாழ்வுக்காக ஏதாவது செய்ய போறோமா? வேற அடுத்த கட்டமா 3 லட்சத்தை தாண்டி என்ன செய்ய போறோம்? இல்ல, இந்த ஆண்டு 7000 கோடி பயிர் கடன் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அம்மா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க 7000 கோடி பயிர் கடன் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த ஆண்டு வந்து நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணதே 5800 கோடி. இப்போ அது இல்லாமல் சுப்ரீம் ஹைகோர்ட்டில் வேற வந்து ஒரு 2000 கோடி சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் ஒன்றும் அப்பீல் இதுவரையிலும் போடல. அப்பீல் போடலனாலே நாங்கள் அதையும் கொடுக்க தான் போகிறோம். ஹைகோர்ட்டுக்கு புறம்பா நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆக அது இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் இருக்குது பாருங்கள். இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலமாக வந்து தண்ணி சேவைகளே குறைக்கப்படுற மாதிரி இருக்குது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், கொஞ்சம் பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியம், அதையும் கொடுக்குறோம். அதே மாதிரி இடுபொருள் வாங்குறாங்க பாருங்கள், இந்த மற்ற இந்த ஜாமான்கள், போக்குவரத்து இதெல்லாம் வாங்குறது. அதே மாதிரி வந்து இந்த மானாவாரி நிலங்கள் இருக்குது பாருங்கள், அதுகளுக்கெல்லாம் சேர்த்து வந்து 802.9 கோடி அதுக்கு வந்து அவங்களுக்கு முதலமைச்சர் அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட, அதே மாதிரி மணல் வந்து அள்ள முடியாதுன்னு ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ இந்த ஏரி மண், இந்த மண்டல் மண் எல்லாத்தையும் ஈவன் இது கூட களிமண் கூட, இது சாரி கல்லு கூட எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விவசாயிகளுக்கு தானே. இல்ல, இந்த 82 குடும்பங்களுக்கு என்ன நம்ம அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பயிர் கடன் தர போறோம். அடுத்தவங்களுக்கு பயிர் கடன் தர போறோம். அவங்க சொட்டு நீர் பாசனம் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீ மானியம் தருவோம். அவங்களுக்கு விளைபொருள்கள், அவங்களுக்கு வந்து விளைபொருள் நாங்க தர தயாரா இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய தயார். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ செய்யும். அது இதுல குறிப்பா குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கறத வந்து விவசாயிகளிடம் அரசு இன்னும் சரியா பிரபலப்படுத்தல. இடைத்தரகர்கள் வந்து நிறைய வந்து வேற விலைகள்ல வந்து விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி விவசாய பொருட்களுடைய கொள்முதல்ல வந்து அவர்களுக்கு வந்து சரியான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. இதெல்லாம் தமிழக அரசு உறுதி செய்யணும்னு உச்சநீதிமன்றம். எல்லா இடத்துலயும் கிடங்கு இருக்கு, எல்லா இடத்துலயும் இது இருக்கு. இப்போ பெரிய அவேர்னஸ் இருக்குது, இவ்வளோ மீடியா இருந்திருக்கு, சோஷியல் மீடியா இவ்வளோ இருக்குது. இவ்வளோ இருக்கிறப்பையும் இவ்வளோ முதலமைச்சர் சொல்கிறதுங்கிறப்பையும் இவ்வளோ தெரிஞ்சு போய் மக்களுக்கு தெரியலன்னா எப்படி புரிய வைக்கிற முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் இதுக்காக ஒரு டீம் அனுப்பிச்சு ஒவ்வொரு ஊராக போய் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படிதான் செய்யணும். இப்போ குறைந்தபட்ச ஆதார விலைன்றது எப்படி இருந்தாலும் விவசாயிகளை எஜுகேட் பண்ண வேண்டியது, எஜுகேட் பண்ணணும். அதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் அது மாதிரி வேலை இல்லாத பட்டதாரிகளை பார்த்து அழைச்சி அது மாதிரி தான் பண்ண வைக்கணும். இப்போ அது மாதிரி நான் திரு தெய்வசிகாமணி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். இதுல உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய பார்வை குறைந்தபட்ச ஆதார விலை பற்றியோ இல்ல வந்து விளைபொருட்களுடைய கொள்முதல் பற்றியோ, அரசு ரீதியா கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றியோ அது குறித்து விவசாயிகள் கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முதற்கட்டமா குறைந்தபட்ச ஆதார விலை என்னன்றது தமிழக விவசாயிகளுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நான் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆதார விலை என்பதே லாபகரமான விலையோ நஷ்டத்தை ஏற்படுத்தாத விலையோ அல்ல. உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், அப்படி நிர்ணயிக்கப்பட்டாலும் அந்த விலையை விட வெளிச்சந்தை விலை கூடுதலாகத்தான் இருக்கும். இவர்கள் வேண்டும் என்றே அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடாது என்பதற்காகவே
விலையை குறைவாக இவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் அறிவிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மாநில அரசை பொறுத்தவரை அந்த ஒரு விலை நிர்ணயம் பண்ணால் கூட, உதாரணத்துக்கு கரும்பை சொல்கிறோம், 2250 ரூபா ஒரு டன்னு கொடுக்கணும்னு மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 2300 கோடி ரூபாயை சர்க்கரை ஆலைகள் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை கொடுக்க சொல்லி கேட்டால் மாநில அரசு சர்க்கரை ஆலை முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்றைய தற்கொலை சாவை பற்றி பேசும்போது இந்த லாபகரமான விலை நிர்ணயிக்கப்படவில்லை, விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய விலையாக அது இல்லை, நஷ்டம் ஏற்படக்கூடிய விலையாக இருக்கிறது. அதே சமயத்தில் அரசாங்கம் கொள்முதல் செய்தால் கூட அந்த பணத்தில் தஞ்சாவூரில் டிபிசி சென்டரில் கிலோவுக்கு 1 ரூபாய் லஞ்சம் வாங்குறது தான் இருக்கே ஒழிய விவசாயிக்கு எதுவும் அரசாங்கத்தினுடைய பயன் கிடைக்கிறது இல்லை. இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அதாவது நாங்க எல்லாம் செய்யறேன்னு பொய்ய பேசுறாங்களே ஒழிய, இப்ப நண்பர் மரியாதைக்குரிய கலைராஜன் அவர்கள் சொன்னார்கள், இப்போ உச்சநீதிமன்றத்தில் இவங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. 7,62,278 விவசாயிகளுக்கு தான் கடன் கொடுத்துருக்காங்க. அது 4,600 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தள்ளுபடியே 7,000 கோடி பண்ணுறதா சொல்கிறாங்க. இவங்க இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் ஒன்றை சொல்லுகிறது, வெளியே ஒன்றை சொல்லுகிறது. இந்த அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மீது 5,200 கோடி தான், 7,000 கோடி 5,000 சொச்ச கோடி அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு, கூடுதலா 2,000 கோடி பண்ணணும்னு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது அது கடந்த ஆண்டுக்கான கடன், இந்த ஆண்டுக்கான கடன் வேற அறிவிப்பு தான். இது இல்லை, இது வெறும் அறிவிப்பு தானே ஒழிய விவசாயிகளை முழுமையாக சென்று அடையவில்லை. தமிழக அரசு அமைச்சர்கள் சொல்லுகின்ற புள்ளி விவரம் எல்லாம் பெரும்பாலும் பொய்யாக இருக்கிறது. கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா இல்லையா, அதையே நீங்க டிஸ்பியூட் பண்றீங்களா? முழுமையாக செய்யப்படவில்லை. அவர்கள் மே மாசம் பண்ண தள்ளுபடியே நடக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? நடந்தது முழுமையாக எல்லோருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. சரி, நம்ம அறிவிச்ச பணத்திலேயே மீதியா இருக்கு. ஓகே, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத நம்ம அணுகும். நான் திரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தணும், கிராப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் வேற ஒரு தீர்ப்புல சொல்லுது. 2014 நீங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வாக்குறுதி, திரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதி, MS சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஃபார்முலா படி ஒரு இடுபொருளை, ஒரு விவசாய பொருளை விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல இருந்து 50% ப்ராஃபிட் வச்சு நாங்க குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த கால்குலேஷன் படி பார்த்தா இன்னைக்கு நெல்லோட குறைந்தபட்ச ஆதார விலை 2,300 ரூபாய் இருக்கணும். ஆனா 1,470 ரூபாய் மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கும். சரியான கேள்வி. நாம் சொன்னதை மறுக்கவில்லை, சரியாதான் சொன்னது, அதை உறுதியாக செய்வோம். அதற்குண்டான பாதையில் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. MS சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த அறிக்கை, அது அக்டோபர் 4, 2006 மத்திய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த அறிக்கையிலிருந்து பல்வேறு விவரங்களை இந்த அரசு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது நீர் ஆதாரம், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு தனியாக பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் ஒதுக்குது. அதே மாதிரி தொழில்நுட்ப அடிப்படையில் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் அதுக்கு செய்யுது, மண் வள அட்டை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள். அதே மாதிரி அதே MS சுவாமிநாதன் அறிக்கையில் இந்த காப்பீடு திட்டம் அதிக அளவில் போய் மக்களுக்கு சேரணும்னு சொன்ன அந்த அடிப்படையில் தான் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன பல விஷயங்களை முழுக்க அந்த அறிக்கையை நம்மால் செய்ய முடியலன்னா கூட அதற்கு காரணம் இருக்கிறது. நான் நேரடியாகவே நான் சொல்கிறேன். பல்வேறு, இப்போ நான் சில விவசாய சங்க தலைவர்களிடம் பேசும்பொழுது எங்களுக்கு இலவசமே வேணான்றாங்க, எங்களுக்கு இலவசமே வேணாம், எங்களுக்கு ஆதார விலையை கொடுங்க போதுன்றாங்க. அதுதான் இஷ்யூ. அப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா அந்த சப்சிடிஸை அப்படியே மாத்தி விலையா கொடுத்துட்டா they will be very happy. ஆனா அது உடனடியா சாத்தியமா இருக்க முடியல. அதற்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. இதுதான் இஷ்யூ. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம மாத்தணும். உதாரணத்திற்கு இந்த கரும்பு விவகாரம் ஐயா சொன்னாங்க. இந்த கரும்பு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்த பிறகு சர்க்கரை நிறுத்தப்பட்டு விட்டது. அது காரணம் பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அறிக்கையில சொல்லிருக்கிற விஷயம் அங்க செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உடனே இப்ப சாத்தியமாயிடுச்சானா இல்ல, இட் வில் டேக் மோர் டைம். ஆனால் விஷயம் என்னன்னா இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தின்படிதான் கரும்பு ஆலைகளிலிருந்து நேரடியாக
அந்த விவசாயிகளுக்கு பணம் அவருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது. ஆனால் இங்க அது செய்யலன்னு அவர் சொல்றாரு. இங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கு? அது ப்ராப்ளம் ஸ்டேட்ஸ். இது வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில இது கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது, பொதுப்பட்டியல இல்ல. எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு கிட்ட போயிட்டு மாநில அரசு தான் செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குது. இன்னைக்கு காப்பீடு திட்டம் கூட மாநில அரசு தான் செயல்படுத்தணும். மத்திய அரசு பணம் கொடுத்தா கூட இப்ப 2015-16 பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல. கிரிதர், நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் கிரிதர் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் போன வாரம். இல்ல 412 கோடி ரிலீஸ் ஆயிருச்சு. அது அது வேற, தவறா சொல்றீங்க. இல்ல தவறா சொல்ல, அது வேற, அது வேற. அந்த 412 கோடி கூட ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வங்கியில செலுத்தப்பட்டிருக்கிறது? விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கே காப்பீடு தொகையே போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு முதலமைச்சர். கையில காசு நான் இல்லன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஐயா தேவசிகாமணி அவர்கள்ட்ட முதலமைச்சர் டைரக்டா அறிக்கை கொடுத்தாரு. கேட்பது அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனே நடத்தி விவசாயிகளோட கையில கொடுத்திருக்காரு. அசோகா ஐயா தேவசிகாமணி அவர்கள் சொன்னது அதுதான். இந்த காப்பீட்டு திட்டங்கள் சரியாக போய் சேரவில்லை. இப்பொழுது கூட அது சரியாக போய் சேரவில்லை. வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது 2015-16. நான் என்ன சொல்ல வரேன், நான் குற்றமா சொல்லல. இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கிளியர் செய்யணும். அதுதான் ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. நான் அப்படி சொல்லல. அதான் சிஸ்டம் மாற்றணும். நிச்சயமா ஒரு பக்கம் நம்ம அவங்க கிட்ட கேட்போம். விலையை நிர்ணயிக்கிறது ஒரு மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. விலையை நிர்ணயிக்காம இன்னைக்கு விலை உற்பத்தி விலையை விட குறைவுங்க. எம்எஸ்பி குறைந்தபட்சம் ஈக்குவலாவது இருக்கணும். அசோகா கொஞ்சம் புரிஞ்சுங்க. 2 சப்சிடி. ஒன்னு விவசாயிகளுக்கு மானியம். நான் என்ன பொறுத்தவரையிலும் அவங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். எங்களுக்கு மானியம் வேண்டாம், விலைகளை கொடுங்கள், நீங்க எது கிட்டக்கே வராதீங்கன்றாங்க. கரெக்ட், அதுதான் சரி. ஆனா இத்தனை வருடங்களாக இருந்த அந்த நிலைமையை இல்ல கேளுங்க. இப்ப பாத்தீங்களா இந்த கேள்வி வரும் பொழுது உடனடியாக ஐயோ மானியத்தை கட் பண்றாங்க அப்படின்ற வார்த்தை வரும். அதே போல மக்களுக்கும் குறைஞ்சபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சிருங்க. அதுல வந்து கொள்முதல் பண்ணுங்க, லாபம் பார்க்கட்டும். அந்த மாதிரி உடனடியா 70 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மக்களுக்கும் மானியம் செல்கிறது. புரிஞ்சுங்க. பருப்புல இருந்து அரிசியில இருந்து நீங்க நெல்லுக்கு 2000 ரூபாய் அவங்க வந்து லாபம் வாங்கட்டும், அப்புறம் மானியம் கட் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. 2 மானியம். ஐயா ஒரு நிமிஷம். ஒன்னு விவசாயிகள் மானியம், இன்னொன்னு மக்களுக்கு செல்கிற மானியம். அரிசி, பருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இதனுடைய பகிர்வு என்ன ஷேர் ஆகுது, இத கால்குலேட் பண்ணி இது நாள் வரையிலும் இருக்கிற இந்த பழக்கத்தை சிறிது சிறிதாக தான் செய்ய முடியும். நாங்கள் 5 வருடங்கள்ல இதை சாதிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த எங்களுடைய இந்த 5 வருடம் முடிவதற்குள்ளாக இது உறுதியாக நிறைவேற்றும். நான் திரு பாஸ்கரன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். சுருக்கமா உங்களுடைய பார்வை இதுல பெற விரும்புறேன். இதுல வந்து பல விஷயங்கள், காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது திரு நாராயணன் அவர்களும் சொல்றாரு, திரு கலைராஜன் அவர்களும் சொல்றாரு. இது வந்து ஒரு நாள்ல ஒரு திட்டத்தை மட்டும் மாத்துறதுனால செயல்படுத்த முடியக்கூடிய விஷயம் இல்ல. பல்வேறு விஷயங்களை வந்து ஒருங்கிணைஞ்சு மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு வறட்சி நிவாரணம் அப்படின்னு நம்ம பேசிடலாம், இன்னைக்கு கடன் தள்ளுபடி நம்ம பேசிடலாம். ஆனா செய்ய வேண்டிய விஷயங்கள், இதற்கான இலக்கை நம்ம அடையக்கூடியது வந்து பல ஆண்டுகள் தூரம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்லையா? இவர் சொன்னார் இல்லைங்களா, ஆதார விலை வந்து கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க இது பண்ணாக்கா 7வது ஊதிய கமிஷனு 8வது ஊதிய கமிஷன்லாம் வச்சு 4000 5000லாம் ஏற்றுறாங்க. ஒரு ஆளு ஒரு 12 லட்சம் பேர், ஒரு 8 லட்சம் பேர் வேலை செய்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்களுக்கு ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி 4000 5000லாம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு நிதிலாம் இருக்குது. ஒரு குவிண்டால்னு ஏற்றுனாங்கனாக்கா 50 ரூபா 40 ரூபா 50 ரூபா குவிண்டாலுக்கு 4% 5% தான் ஏறுது. அப்படி இருக்கும்போது எந்த விவசாயி உங்களுக்கு லாபத்தை பார்க்க முடியும்? அதாவது உழவன் கணக்கு பார்த்தா உழவு கூட மிஞ்சாதுனாங்க, இப்போ உயிர் கூட மிஞ்ச மாட்டேங்குது. பதவியேற்று 3 வருஷம் ஆயிடுச்சு பிரதமர். எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு கோமணத்தோட அமனமாக கூட போய் இது பண்ணாங்க. எதுக்கோ ஒரு நேரம் ஒதுக்குற ஒரு பிரதமர், நீங்க பேசும்போது நான் குறுக்கல, எதுக்கோ டைம் ஒதுக்குற ஒரு பிரதமர், நான் ஒரு உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி, இந்தியாவுக்கே சோறு போடுற ஒரு விவசாயி ஒரு 10 நிமிஷம் பார்த்து நீங்க அதை வந்து நிறைவேற்ற கூட தேவையில்லை. ஒரு ஃபார்ம் இது வாங்கி பிரச்சனை தீர போறது இல்ல, அது செய்யணும். அதுதான் நம்ம கேட்டது. அது அப்புறம் மேம் வளர்ச்சி இதாவதுன்னு சொல்றாரே தவிர வளர்ச்சி ஆயிட்டோம் அப்படி இப்படின்றாங்க தவிர வளர்ச்சி ஆயிட்டோம் யாரும் சொல்லல. இல்ல, ஒரு உழைக்கிற விவசாயியை பார்த்து ஒரு இதுவை வாங்கி அந்த மனுவை வாங்கி பார்த்து பரிசீலனை பண்ணதுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை. நான் திரு சிவசுப்ரமணியம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறேன். இந்த மாதிரி 57 விவசாயி தான் டெத் ஆனாங்க,
அது வந்து 82 இது பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா 280 பேர் கிட்ட செத்ததா சொல்றாங்க. அதாங்க ஊடகங்கள்ல வேற இன்னைக்கு கூட ஒருத்தர் கரும்பு போட்டு எப்பவுமே ஊடகங்கள்ல வேற வேற விவரங்கள் வருது. அரசாங்கத்துடைய மாவட்ட கலெக்டர்கள் கொடுத்த புள்ளி விவரங்களை அவங்க சொல்றாங்க. இந்த டிஸ்பாரிட்டி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை பார்ப்போம். நான் தனியார் அதே மாதிரி தனியார் சக்கரை ஆலை அது அவங்களும் சொன்னாங்க. அதுல நிறைய பெண்டிங் இருக்கு. நம்ம வரேன், நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் திரு சிவசுப்ரமணியன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். இதுல மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிறது இதுல வந்து கொள்முதல் விலையை உயர்த்தணும், இறந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ வந்து நம்ம உடனடியா கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஆனா விவசாயம் என்பதை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும் என்றால் லாங் டேர்ம்ல நம்ம சில ராடிக்கல் சேஞ்சஸ், ஒட்டுமொத்தமான சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கா? நீங்க சொல்வது முழுவதும் உண்மை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா விவசாயம் நேற்று இன்று உருவானதல்ல. அது ஆண்டாண்டு காலமாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ அரசுகள் எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. விவசாயிகளை முழுமையாக திருப்திப்பட வைக்க முடியவில்லை. இதற்கு 2 காரணங்கள் நாம் சொல்லலாம். ஒன்று, விவசாயம் என்பது நீர், அதை சார்ந்துதான் இருக்கிறது. நீர் மூலம் பயிர் செய்தால் 2-3 மடங்கு உற்பத்தி திறன் அதிகமாகிறது. அடுத்து, இந்த நீரை பெறுவதற்கான வழிமுறைகளை எந்த அரசும் சரியாக செய்யவில்லை. எவ்வளவோ திட்டங்களை அறிவிக்கின்றன. இப்பொழுது நண்பர் கலைராஜன் சொன்னார், தூர்வாறுதல் மற்ற விஷயங்கள் எல்லாம். தமிழ்நாட்டிலே 41,000 ஏரிகள் இருக்கின்றது. ஒரே ஒரு ஏரி மட்டும் தூர்வாரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறது என்றால் அது செம்பரம்பாக்கம் டேங்க் மட்டும். ஏனென்றால் அது மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக, குடிநீர் ஆதாரம், விவசாயத்திற்கு அல்ல. 3.1 TMC இருக்க வேண்டியது இப்போ 3.6, 500 MCFT அளவு உயர்த்தி இருக்கிறார்கள். பட் எந்த ஒரு மற்ற 41,200 ஏரிகள் வேற எந்த நீங்கள் ஆணையிடுவீர்கள். இதுபோல் பல ஆணைகளை நாம் பார்த்து விட்டோம். அது செயல்பாட்டுக்கு வருவது என்பது ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. செயல்பாட்டுக்கு வருவது என்பது ஒரு கேள்வி. அடுத்து நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, நம்ம கடந்த காலங்கள்ல வந்து கடந்த காலத்தை சொல்லக்கூடாது. இந்த காலம் அந்த காலம் ஒண்ணா 146 வருஷத்துக்கு முந்தி வந்த பஞ்சமா பேருக்கு அன்னைக்கு 1 கோடி பேர் செத்தான். இதை விட கடுமையான பஞ்சங்களும் வந்திருக்கின்றன. ஏனெனில் இப்பொழுது இந்த ஏரிகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரொம்ப இருக்கின்றன. நம்ம நீர் மேலாண்மைங்கிறது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வேற என்ன மாற்றங்கள்? ஏன்னா இந்த சாகுபடி முறையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது உற்பத்தி திறனில் மிக கம்மியாக தான் உற்பத்தி திறன் வருகிறது. கிட்டத்தட்ட 1000 கிலோகிராம், 1500 கிலோகிராம், மேக்சிமம் 2000 கிலோகிராம் தான் ஒரு ஏக்கர்ல கிடைக்குது. பட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற பொழுது 4000 கிலோகிராம், 5000 கிலோகிராம் அரை ஏக்கர்ல சாகுபடி பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 26 கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு 19,000 கிலோகிராம் உற்பத்தி செஞ்சு 5 லட்சம் ரூபாய் மெடல் வாங்கியிருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயி மட்டும் அவ்வளவு வாங்குறாருன்னா மற்ற விவசாயிகள் அதில் 4இல் 1 பங்கு கூட வாங்க முடியவில்லை. உங்களுக்கு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான செயல்பாடுகளை செய்யவில்லை. இப்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கு ஒரே வழி, எல்லா மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொரு சேனல், அட்லீஸ்ட் ஒரு சேனல் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கான செய்திகளை கொடுக்கக்கூடிய சேனலை உருவாக்க வேண்டும். ஏனெனில் விவசாயிகள் ஆபீசர்ஸ் அல்ல, ஒன்று பத்தாது, 2-3 ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு போகணும். ஏன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, அவர்களுக்கு தெரியவில்லை. அது தெரிந்தால் உற்பத்தி திறன் அதிகமாகின்ற பொழுது விலை கம்மியாக இருந்தா கூட அவளுக்கு உற்பத்தி வருமானம். எத்தனை கோடி டன் உற்பத்தி பண்ணாலும் அவனுக்கு ஆதார விலை இல்லைன்னா அவன் உற்பத்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? நிச்சயமா ஆதார விலை வேணும். நெல்லு போட்டாக்கா காசு கிடைக்கிறதுக்கு 2 மாசம் ஆகுது. கரும்பு போட்டாக்கா இது வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் விவசாயம் பண்ணி என்னதான் பண்ண போறான்? நிச்சயமா இல்ல. உற்பத்தியை பெருக்குவதற்கான விஷயம் சொல்ற மாதிரி நீங்க எத்தனாயிரம் கோடி டன் கூட உற்பத்தி பெருகிட்டே தான் இருக்குதே தவிர, நான் எங்க தாத்தா வந்து 6 ஏக்கரா பண்ணாரு. குறைந்த ஏக்கர்ல, ஒரு ஏக்கர்ல அவர் சொல்ற மாதிரி ஒரு ஏக்கர்ல 100 கிலோ எடுக்கிறதுக்கும் அதே ஏக்கர்ல 1000 கிலோ எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த விவசாயிக்கு? அதான் அவர் சொல்றாரு குறைந்தபட்ச ஆதார விலை வேணும்ங்கறத யாருமே மறுக்கல. அதை தாண்டி ரிஃபார்ம்ஸே நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஒண்ணு ஆதார விலையே கொடுக்கலாம், அப்புறம் உற்பத்தி பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அதுதான் நம்ம அது இல்லன்னு சொல்லி பேசல, அதை தாண்டி சீர்திருத்தங்கள் மற்றது வேணும்னு சார் சொல்றாரு. நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து வறட்சி நிவாரணத்திற்கு, நீர் மேலாண்மைக்கு திரு சிவசுப்ரமணியம் பல விஷயங்கள் சொன்னார். இப்படி அரசு பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா உடனடியான தேவை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது, தமிழ்நாட்டுல 30% காய்கறி பழங்கள் கிட்டத்தட்ட வந்து குளிர்பதன கிடங்கு மட்டும் இல்லாதனால வீணா போகுது அப்படின்னு. மாவட்டத்திற்கு மாவட்டம், தாலுகாக்கு தாலுகா குளிர்பதன கிடங்குகளை போடுறதுல என்ன பிரச்சனை வந்துற போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகத்துடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 140 குளிர்பதன கிடங்குகள் இருக்கு. அதுல மொத்தமே 17 தான் வந்து அரசோ அல்லது கூட்டுறவோ நடத்தக்கூடிய, மத்த எல்லாம் தனியார். இல்ல ரைட்.
இதில் வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் சரியான பாயிண்ட். இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குது. Yes. எல்லா மாநிலத்திலுமே இந்த பிரச்சனை இருக்குது. Yes. இப்போ சேலத்துக்கு போன மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 54 திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் உணவு சேமிப்பு கிடங்குகள் எல்லா மாவட்டத்திலும் வைக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்ல மாதிரி தனியார் இது நிறையா இருக்குது, அவங்க தான் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விவசாயி தன்னுடைய தக்காளியோ தன்னுடைய மத்ததையோ சேமிச்சு வைக்கணும்னு அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. தனியார் குளிர்பதன கிடங்குல போய் காசு கொடுத்து தான் செய்யணும். அதுவுமே கூட ஒரு கெபாசிட்டி தான். அவங்க இவ்வளவு கவர்மெண்ட்ல பண்ண போறாங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த குடிநீர் பிரச்சனை வருது பாருங்க. இப்போ பெரிய குடிநீர் பிரச்சனை. நேற்று கூட பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா யானை மாடு ஆடு எல்லாம் செத்துட்டு ஊரை காலி பண்ணிட்டு மக்கள் போயிட்டு இருக்கிறான். எங்க ஒகேனக்கல்கிட்டே, ஏன்னா ஒகேனக்கல்ல தண்ணி வராமல் இருந்ததே இல்லையா, இப்போ சுத்தமாக நம்மளுக்கு தண்ணி வரல. இப்போ அதுக்கு மட்டும் 1000 கோடி, இன்னைக்கு மெட்ராஸுக்கு தண்ணி தர்றது மட்டும் 5500 ட்ரிப்பு வருது, தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று சொன்னா அப்புறம் அதே மாதிரி இப்போ மானியத்தை பற்றி சொன்னார் சகோதரர் நாராயணன். மானியத்தை குறைச்சிங்கன்னா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இன்னொன்று என்னன்னா, அமெரிக்கா அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் இருக்காரு, அவரே விவசாயம் மானியத்தில் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு செய்தி படிச்சேமா, உண்மை. அவருடைய சொந்த இதுல அவர் தோட்டமே அந்த அமெரிக்க மானியத்தில் நடக்குது. இந்தியாவிலும் நம்ம பல விவசாயிகள், பல அரசியல்வாதிகள் விவசாயிகள். இல்ல நான் எதுக்கு சொல்ல போறேன்னா, அடுத்து நான் சொல்ல வர்றேன். இப்ப இஸ்ரேலுக்கு நமக்கு இது வரல உடன்பாடுகள் நிச்சயமா கிடையாதுமா. நேரு காலத்துல இருந்து கிடையாது, மகாத்மா காந்தி காலத்திலிருந்தே. மகாத்மா காந்தி எதிர்த்து இருக்காரு அதை, யூதர்கள் போய் அங்க இது பண்ண சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போறாங்க. முதல் பயணமா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் முதல் போறாரு. இஸ்ரேலில் விவசாயிகள் மழையே கிடையாது. அங்க விவசாயிகள் சயின்டிபிக்கா வேற மாதிரி செய்யறாங்க. அதே ஒரு ஆய்வு செய்து வந்து ஒரு இந்தியா விவசாயிகள் 70 கோடி பேர் விவசாயிகள் இருக்காங்க. இங்க வந்து அதை சொன்னார்னா ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தினார்னா, அதெல்லாம் லாங் டர்ம் திட்டங்கள் என்ன நரேந்திர மோடி செய்யணும்னு சொல்லி நாராயணன் மூலமா நாங்க சொல்றோம். ரைட், நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, நம்ம பாப்போம். நான் திரு தேவசிகாமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கிராப்பிங் பேட்டர்ன், நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வந்து விளைவிக்கிறோம் அப்படிங்கறதுலயும் சில மாற்றங்கள் தேவைப்படுதான்ற கேள்விகள். பல ஆய்வுகள் என்ன சொல்றாங்க, நமக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கரும்புக்கு தான் கூடுதல் விலை இருக்கு, இல்ல வந்து வட இந்தியால பார்க்கும்போது பருத்திக்கு தான் கூடுதல் விலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பயிர்களை விவசாயிகள் மீண்டும் மீண்டும் போடுறாங்க. அதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படுது, அதனால மீண்டும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்காதனால அது வறட்சியில கொண்டு போய் விடுது. மாற்று பயிர்களை விவசாயிகள் சிந்திப்பது இல்லையா அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்படுது. நில இலை பொறுத்தவரை ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடும். சில இடங்கள்ல சில பயிர்களை மட்டும்தான் பயிரிட முடியும். குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மழை அதிகம் பெய்தாலும் பயிர் பாதிக்கப்படும், வறட்சி என்றாலும் பாதிக்கப்படும். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயி நேரடி நெல் விதைப்பு மூலமாக மிக குறைந்த தண்ணீரில் அதிக உற்பத்தி எடுக்கிறான். இப்போ பிரச்சனையே என்னன்னு சொன்னால், அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை, வெறும் அறிவிப்புகளை மட்டுமே வெளியிடுகிறது, விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. நேரடியாக சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக வந்தபோது ராஜாஜியிலிருந்து இன்று இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஒரே ஒருவர் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற யாருமே நேரடியாக விவசாயிகள் குடும்பத்திலிருந்து வரல. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் நேரடியாக விவசாயிகள் குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை தெரியும்னு நினைச்சோம், அவர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நினைச்சோம். ஆனால் அவர் வந்த ஒருபாடு தான் இத்தனை விவசாயிகள் செத்ததை கூட உச்சநீதிமன்றத்தில் மறைச்சு வேற காரணங்களால் இறந்தது சொல்றார். மேட்டூர் அணையை தூர்வார டெண்டர் விட்டால் 1 லட்சம் கோடிக்கு சவுடு மண் எடுக்கிறதுக்கும் வண்டல் மண் செங்கல் இருக்கிறதுக்கும் எடுத்துக்குவாங்க. விவசாயி கடனை பூரா கட்டிடலாம். ஆனா அரசாங்க பணத்தை போட்டு தூர்வாருகிறோம் என்று சொல்லி கான்ட்ராக்டுகள் மூலமாக கமிஷன் அடிப்பதற்குத்தான் திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது. திரு தெய்வசிகாமணி, மேட்டூர் அணை சம்பந்தமா சமீபத்தில் முதலமைச்சர் விளக்கமே கொடுத்திருந்தாரு. அதற்கான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய தேசிய நிறுவனம் ஒன்றுக்கு தான் வந்து அதுக்கான விஷயத்தை கொடுத்திருக்காங்க. திட்ட அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தூர்வாரப்படும் சமீபத்தில் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. உலக வங்கி மூலமா இவங்க அறிக்கை தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாங்களே வெளியே. இப்ப உங்க கேள்விக்கு நேரடியாக வர்றேன். மத்திய அரசுல மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை வாங்கி மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கிறதுக்கான வேலையை செய்யலாம். குளிர்பதன கிடங்குகள் அரசாங்கமே பொருள்களை விவசாயிகள்கிட்ட வாங்கி இருப்பு வைக்கலாம். ஆனால் அந்த நிதியை தமிழக அரசு 1 ரூபாய் கூட பயன்படுத்தல. தமிழக அரசுக்கு 75,000 கோடி இதுல பணத்தை வந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருக்கு. இல்ல, உங்களோட குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் நம்ம வந்து பதில் கேட்போம். என்னுடைய கேள்வி, ஒரு நம்மளுடைய கிராப்பிங் பேட்டர்ன்ஸை மாற்றுவதற்கு, இல்ல கரும்பு நெல் இதை விட்டு வெளியே வந்து மற்ற பொருட்களை விளைவிப்பதற்கு விவசாயிகள் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்களா? மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த நிலவியல் முறை மாற்றுகிற சூழ்நிலையில் இல்லை.
நீங்கள் நெல்லை வந்து ஈரோடு பகுதியில் அதிகமாக பயிரிடுறது இல்லை. ஆனால் இங்கே வந்து மாற்று பயிராக மஞ்சள், கரும்பு இதெல்லாம் பயிரிடுறோம், வாழை பயிரிடுறோம். இதுக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும். நெல்லோட ஒப்பிடும்போது இதுக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும். ஆனால் தஞ்சாவூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில் நிச்சயமாக கரும்பு, மஞ்சள், வாழையெல்லாம் பயிரிட முடியாது. அந்த நிலத்தில் அதிக தண்ணீரை எடுத்துக்கிற நெல்லை மட்டும்தான் பயிரிட முடியும். ஆக விவசாயிக்கு அப்படி மாற்று பயிர்னா அரசாங்கம் சொல்லட்டும், இந்த ஏரியாவில் இன்ன பயிரை பயன்பட்டா செய்தா லாபம் இருக்கும்னு விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லட்டும். அதை ஏத்துக்கிறதுக்கு மாற்றங்களுக்கு விவசாயம் தயாராகவே இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். நான் வந்துடுறேன் சார். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். நம்ம வந்து மேக் இன் இந்தியா பேசுறோம், வந்து பல விஷயங்களை வந்து தொழில் ஊக்குவிப்பு அதெல்லாம் பேசுறோம். அந்த தொழில் ஊக்குவிப்புலயே ஒரு அங்கமா விவசாயம் சார்ந்த தொழில்களை நம்ம வந்து அதிகமா செஞ்சோம்னா வேல்யூ அடிஷன், தக்காளி உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல தக்காளி சாஸுக்கான ஃபேக்டரி, இது மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறது, இது வந்து விவசாயிகளுக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி, மேக் இன் இந்தியாவுக்கும் சரி குறைந்த அளவுல விஷயங்களா வந்துடாதா? அதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் எடுக்கணுங்கிறது தொடர்ந்து கோரிக்கைகள் வருது. இதுல ஒரு அங்கமாகத்தான் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். அதை எல்லாருமே ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்னால் தெலுங்கானாவினுடைய சட்டமன்றத்தில் நாம் கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்தத்தை, அந்த மசோதாவை அவர்கள் பாஸ் செய்திருக்காங்க. அந்த மசோதாவை அந்த சட்டசபையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை செய்துவிட்டு சந்திரசேகர் ராவ் அவர்கள், அந்த முதல்வர், சொன்ன விஷயம், இந்த சட்டம் வந்ததினால் எந்த மாநிலத்தில் வேளாண் அதிகரிக்கும், அக்ரிகல்ச்சர் growth அதிகமாக இருக்கும் என்று தெளிவாக பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அதை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு நிறைய நேரமாகும். தவிர அந்த கோல்டு ஸ்டோரேஜ் விஷயம் நம்ம சொன்னோம். நபார்டு தமிழ்நாட்டுல ஒரு தகவல், தமிழ்நாட்டுல மத்தியில கொண்டு வந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை விட விரைவா நிலம் கொள்முதல் செய்ய முடியும். 40,000 ஏக்கருக்கு லேண்ட் பேங்க் வச்சிருக்கிறோம். இல்லங்க, அப்ப யாருடைய மிஸ்டேக்? எது அப்ப செய்யலனா யாருடைய தவறு? இல்லங்க, திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துல இருந்து வரணும்ல. இன்னைக்கு ஃபுட் பார்க்கோ, ஃபுட்டுக்கான அலைட் இண்டஸ்ட்ரி, நீங்க சொல்றது எல்லாமே சரி. நபார்டு மூலமாக, ஐயா தெய்வசிகாமணி சொன்னது மாதிரி, நபார்டு மூலமாக பல்வேறு திட்டங்களை கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே நாம கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவைகள் உபயோகப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஓகே, மாநில அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கறதே நான் உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் வந்துறேன். நான் உங்களுக்கு வரேன், கண்டிப்பா வரேன். கருத்தை சொல்லிடுறேன். சரி, ஓகே, முடிச்சிடுறேன். நான் திரும்ப அப்புறம் டீடைலா வரலாம்னு பார்த்தேன். இல்ல, நில கையெடுப்பு பத்தி சொல்றாரு இவரு. இது தெலுங்கானா மாநிலத்தை சொல்றாரு. நான் வந்து உலக அளவில் ஒரு கணக்கு சொல்றேன். கியூபாவில் வந்து பொது உடைமை நாடு, அது கம்யூனிஸ்ட் நாடு. அங்க ஒட்டுமொத்தமா நிலம் பூரா கியூபாவோட தான் இருந்துச்சு. அங்க ஒரு வறட்சி வந்தோடனே அவன் என்ன பண்றான், வச்சு சமாளிக்க முடியல, நிலத்தை தனியாருக்கு கொடுக்குறான். இல்ல நம்ம நோ மிஸ்டர் கலைராஜன், நமக்கு நில கையகப்படுத்துற சட்டத்தை பத்தி விரிவா பேசுறது என்கிட்ட நேரம் இல்ல. நான் இன்னும் சாரோட கருத்து கேட்க வேண்டியிருக்கு. திரு சிவசுப்ரமணியம், உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் இறந்து போய் விட்டார்கள் அப்படின்னு. பாரதியாரே சொல்லி, தனி ஒருத்தனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தனை அழுத்திடுவோம் அப்படின்னா, ஒருத்தர் செத்தாலும் அதுக்கு பொறுப்பு அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அது என்ன, அது வந்து என்ன, எவ்வளவோ பிரச்சனைகளில் தான் இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பயிர் மாற்று சுழற்சி, பயிர் சுழற்சி முறை, இதை பற்றி நம்ம பேசணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வசிகாமணி சொன்னார், நிறைய விஷயங்கள் வச்சிருப்பீங்க, சுருக்கமா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சில ஏரியாவில் வந்து நெல் மட்டும்தான் பயிரிட முடியும். அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ, எப்பெல்லாம் நல்ல தண்ணீர் இருக்கோ அப்போ நெல் பயிரிடட்டும், வேணான்னு சொல்லலை. பட் சில ஈவன் காவிரி டெல்டாவில் 7 வருஷமாக தண்ணி இல்லை, 7 வருஷமாக காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் ஒரு வருஷம் கூட பயிரை மாற்ற மாட்டேன்றீங்க? அந்த என்ன பயிர் மாற்றலாம் அப்படின்னா, மண் வளத்தை கொஞ்சம் மாற்றலாம். நீங்க பல்சஸ் போடலாம். அது தண்ணீர் வேணும். நான் தண்ணீர் இல்லாத ட்ரை கிராப்ஸ் நீங்க பல்சஸ் போடலாம். இந்த மழை காலத்தில் நீங்க பல்சஸ் போடலாம். அதுல உளுந்து, பாசிப்பயிறு, துவரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணலாம் ஒரு சில மாதங்கள்ல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆயில் இதெல்லாம் போடலாம். அது ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் போடணும்னு சொல்ல முடியாது. எல்லா ஏரியாவிலும் எங்கெல்லாம் முடியுமோ அங்க, எதுவுமே முடியாம கொஞ்சம் பேசாம இருக்கிறதே சாவு இல்லாம இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்துல சும்மா இருக்க முடியல. சும்மா போட்டுட்டு நஷ்டம் அடைகிறத விட அப்பதான் அந்த சமயத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன செய்யணும், இவ்வளவுதான் தண்ணி இருக்கு, இந்த ஏரியாவில் இந்த வருஷம் பயிரிடுங்க, மற்றவங்களுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இந்த வருஷம் வந்து தண்ணீர் கம்மியா இருக்குங்கும் போது எல்லாத்தையும் தண்ணி திறந்து
அது தேவை, விவசாயம் பண்ண முடியாதுன்ற நேரத்துல வேற வேலை வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கணும். அது விவசாயிகளும் வந்து கூட்டு நடவடிக்கைகள் ஏற்பட்டு இந்தந்த தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா இந்த கிராப் பயிரிடுங்க அப்படின்னு. தண்ணீர் ஏற்கனவே ஆண்டாண்டு காலம் 1000 ஆண்டுகளா நெல் தான் உற்பத்தி பண்ண, நான் இப்பவும் அதான் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண முடியாதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் தேவைங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தென்னையில சுற்றுச்சூழல் வளர்க்கலாமா? ஓகே, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதியான பார்வை. தண்ணீர் பிரச்சனைன்னு சொன்னார் இல்லைங்களா, அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு ஐயாவுக்கு தெரியும். அவரு எனக்கு கருத்தஞ்சிலிருந்து அதை பேசித்தான் இருக்காங்க. முதல் முறையா அதற்கான 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போவாங்களே தவிர அம்மா அது தப்பாத்துக்கு போறாங்க. எந்த ஆட்சியுமே சரி இதுவரையும் நிறைவேற்றிருக்காங்களா? அதான் கரெக்ட்டுங்க. நீங்க வந்து அந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த ஏரியாவுக்கு இப்ப மாம்பழம்னா சேலத்துல மாம்பழம் விளையுது, அங்க கூழ் அந்த இது மாம்பழ கூழ் ரெடி பண்ணி அந்த ஃபேக்டரி போலாம். 70 வருடமா இல்லாத பிரச்சனைங்க. அந்த மாதிரி பண்ணலாம். எந்த ஏரியாவுல எந்த ஃபேக்டரி இருக்கு நீங்க சொல்லுங்க தம்பி. 70 வருடமா அத்திக்கடவு இது வந்து தீர்க்கப்படாம தான் இருந்துச்சு. இப்ப 250 கூட ஒதுக்கி இருக்காங்க, செய்வாங்க. முதல் முறையா அதுக்கான அந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எனக்கு நேரம் இல்ல, புரிஞ்சுட்டேன். அதான் புரிஞ்சுட்டேன். நீங்க அலைட் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளையும் உருவாக்கணும் விவசாயிகளுக்காக சொல்றீங்க. எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் வேலை செய்யற மாதிரி கூட ஒரு ஃபேக்டரி கூட கிடையாது. ஓகே, தொழில்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நன்றி திருநாராயணன். நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமாக விவசாயம் வந்து ஒரு செழிப்பான தொழிலாக மாற வேண்டும் என்றால் பல்வேறு துறைகளும் சரி, மத்திய மாநில அரசுகளும் சரி, விவசாயிகளும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவதில் தொடங்கி விவசாயிகளுக்கான மற்ற பல சீர்திருத்தங்களை செய்வதிலிருந்து அவர்களுக்கான குளிர்பதன கிடங்குகள், மதிப்பு கூட்டக்கூடிய அதற்கான தொழிற்சாலைகள் என்று பல்வேறு விஷயங்களில் விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு தொழிலாக பார்க்கும்போது லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றால் பல பிரதமர் மோடி அவர்கள் சொல்வது போல 2022க்குள்ள விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்றால் இப்படி பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நடக்க போகிறதா பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.